ஒய் நிறைய யங் அடல்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தெம் திருமணம் ஆயிட்டு பிறகு அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீல் அன்றுக்காக அது அப்படியே தனிஞ்சு போய் குறைஞ்சு போகுது. இது வந்து ரெண்டு விதமா பார்க்கணும். இப்போ நீங்க ஜெபம் பண்ணாட்டா என்ன கொஞ்சம் ஜெபம் பண்ணவே மாட்டேற அப்படின்னு ஆண்டர் வந்து ஏச மாட்டாரு. இது கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் பெட்டர் டு அட்ரஸ். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம், இன்ஃபேக்ட் பெனி ஹின்க்கு தெரியும் நினைக்கிறேன், வெரி ஃபேமஸ். பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை யாவரும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் என் கூட ஒவ்வொரு ஆளா வந்து நாங்கள் கலந்து உரையாடி பேசுகிறோம். கேள்விகள் கேட்கப்படுகிறது. என்னால் முடிஞ்ச பதிலும் பரிசுத்தன உதவியோடு நானும் பதில் சொல்லுகிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். இன்னைக்கு நம்மத்தில் என் கூட பல வருஷம் பழக்கமான நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதர அரவிந்த் சந்திரன் நம்மத்தில் இருக்கிறார். அரவிந்த், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரகாஷ்ண்ணே எப்படி போயிட்டு இருக்கேன்? வாழ்க்கை போயிட்டு இருக்கேன். ஐம் ஓகே, ஐம் கோயிங் குட். ஆண்டவர் கிருபையில நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க? எஸ், காட்ஸ் கிரேஸ் நல்லதா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி எனக்கும் அரவினுக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஐ திங்க் மோர் தென் 20 years plus இருக்கும். 20 years we know each other. We are from the same church. சின்ன வயசுல ஒன்னா ஒரே சபையில நாங்கள் வளர்ந்தோம். பிறகு ஆளுக்கு ஒரு பக்கமா ஊழியத்துல we are busy with our own ministries. But last year we did a program together. Revival Fiesta. After so long, Revival Fiesta 3.0. நானும் அரவினும் சேர்ந்து தான் அந்த கூட்டத்தை நடத்தும்படியா ஆண்டவர் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு. So we had a pleasant time. நல்லா என்ஜாய் பண்ணோம். It was a blessing. Yes, glory to God. அரவிந்த் வந்து லேசிப்பட்ட ஆளு கிடையாது. So he works with a lot of young people. நல்லா யோசிப்பாரு. நானும் அரவிந்த் நிறைய போன்ல பேசல, மணிக்கணக்கா பேசுவோம். நாங்க நினைப்போம் பேச ஆரம்பிச்சிட்டாக்கா எங்க வீட்டில் இருக்கிற மனைவிகள் கொழுந்துட்டு ஏறி ஆரம்பிச்சிருவாங்க. எஸ், ஏன்னா எப்படா அவங்க போனை வைப்பாங்க அப்படின்ற அளவுக்கு போகும். போனும் சூடாயிரும். பாத்துக்கங்களேன், அந்த அளவுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராமும் சூடா தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். Because we're going to discuss some interesting things. Yeah. So Arvind's going to start the conversation. Arvind, so I'll leave it to you. Okay, let's bro. go. All right. ஸோ நேரத்தை கடத்தாதபடிக்கு நேரம் நம்ம கேள்விக்கு போயிடுவோம். இன்னைக்கு நாம் பேச வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னாக்கா, ஜீல், வைராக்கியம். சூப்பரான சப்ஜெக்ட், வைராக்கியம். ஓகே, ஸோ நம்ம ஜீல்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா, ஜீல் அது ஒரு நல்ல ஃபியூல்னு சொல்லலாம். அது நம்ம ரைட்டான பாதையிலையும் போடலாம், இல்லை தவறான பாதையில கூட போடலாம். ஆனால் இந்த ஜீல் நம்ம பேச வேண்டிய ஜீல் வந்து எதுக்குனாக்கா, ஆண்டவருடைய ஊழியத்திலும் அவரோட சமூகத்திலையும் மற்றும் ஊழியத்திலும் அழைப்பிலையும் இந்த இருக்கிற ஜீல் பத்தி பேச போறோம். சோ அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே அரவிந்த், ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் நம்ம ரெண்டு பேரும் நல்ல சேம் பிக்சர்ல இருக்கணுங்கிறதுக்காகவும் அண்ட் எல்லாருக்கும் நல்லா புரியுறதுக்காக ஜீல்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் நீங்க கொடுத்துறீங்களா? ஓகே, ஜீல்னாக்கா வந்து இட்ஸ் அ பர்னிங் டிசையர் டு டூ சம்திங் ஃபார் அ காஸ், ஒரு காரணத்துக்கு. ஓகே, அந்த காரணம் வந்து என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா பேசிக் டெஃபினேஷன் நான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னாக்கா, ஜீல் என்பது ஒரு டிசையர், சம்திங் பர்னிங் இன்சைட் அஸ். வைராக்கியம், சம்திங் வி வாண்ட் டு டு ஃபார் சம்திங். ஓகே, ஒரு இன்டென்ஸ் டிசையர், ஒரு அதிகமான ஒரு ஆசை, ஒரு காரியத்தை செய்ய, ஒரு காரியத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஜீல் ஃபார் காட்னு சொல்லும் பொழுது தேவன் மேல் நம்ம வச்சிருக்கிற ஒரு பற்றுதல், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, சூப்பர், ரைட். ஸோ இந்த தேவன் மேல இருக்கிற பற்றுதல், வாஞ்சை, ஒரு ஊக்குவித்தல், இதெல்லாமே வந்து இந்த தேவனுடைய ஊழியத்திலையும் அவரோட சமூகத்திலையும் நம்ம அதை பத்தி பேச போறோம் இல்லையா? ஸோ அதோட முதல் டிஸ்கஷன் டாபிக்கா நான் என்ன கேட்க விருப்பப்படுறேன்னா, இப்போ நம்ம மத்தியில் நிறைய யூத்ஸ் இருக்கிறாங்க, யங் அடல்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லாம் யூத்ஸும் வந்து ஒரு காலத்தில் சிங்கிளாக இருப்பாங்க. சிங்கிளாக இருக்கும் போது, யூத்தாக இருக்கும் போது பயங்கரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சர்ச்சிலேயே இருப்பாங்க, ஊழியத்திலே இருப்பாங்க. அண்ணன் எத்தனை மணிக்குனாலும் இருப்பேன், வாங்க போவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வகை இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட யூத்ஸ், ஒரு காலத்தில் வைராக்கியமாக இருந்த யூத்ஸ் வந்து கல்யாணம் ஆயிட்ட பிறகு, திருமணம் ஆயிட்ட பிறகு ஃபேமிலி மேன், ஃபேமிலி விமன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னாக்கா அவங்க அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யூத்ஸ் அப்படி தான் இருக்காங்க, யங் அடல்ட்ஸ். ஸோ என் கேள்வி இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா, ஒய் நிறைய யங் அடல்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தெம் திருமணம் ஆயிட்ட பிறகு அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீல் அன்றுக்காக அது அப்படியே தனிஞ்சு போய் குறைஞ்சு போகுது? ஓகே, சூப்பரான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் மேரிட். ஸோ ஐ திங்க் we are qualified to speak about this. ரெண்டு பேருமே வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு, வாலிப வயசுலலாம் ஊழியங்கள் நிறையா இன்வால்வ்ட் ஆகி கடவுள் காரியத்தில் வைராகியமான அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு. and then we got married. So
நீங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது நான் நிறைய யூத்துக்கு வந்து வாலிப வயசுல வந்து ரொம்ப சர்ச் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. நான் பயங்கரமா பிரேயர்ஸ் இருந்திருக்கோம், பைபிள் ரீடிங் நல்லா இருந்திருக்கும், பாஸ்டரோட கூட எங்கனாலும் போவாங்க, பாஸ்டர் பேக்கை தூக்கிக்கிட்டு பாஸ்டர் கூட மினிஸ்ட்ரிக்கு உதவியா இருக்கிறது, இல்லை சர்ச் யூத்துங்கெல்லாம் இன்வால்வ்ட் ஆகி டே அண்ட் நைட் நிறைய ப்ரோக்ராம் செய்யுது. இதெல்லாம் பயங்கர ஒரு ஈடுபாடு. இதை பார்க்கும் போது we can see that they are so zealous for God. ஆனா என்னடா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமைதி ஆகுதே, கம்மி ஆகுதே, இல்லாமே போகுதே. ஸோ இது வந்து ரெண்டு விதமா பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆங்கிளா மட்டும் பார்த்துட்டா தப்பு இல்லை, ரெண்டு ஆங்கிளா பார்க்கணும். என்னன்னு ஒன்று வந்து ப்ராக்டிக்கலா யோசிச்சோன்னா, கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ற முன்னுக்கு நம்ம யூத் ஏஜ்ல லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரீயா இருப்போம். நைட் எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கலாம், காலைல எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிக்கலாம், இல்ல நைட்லாம் முழிச்சிருந்துட்டு பகல்ல கூட தூங்கலாம். அம்மா லைட்டா சத்தம் போடுவாங்க, ஆனா அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடுவோம். நம்மளுக்கு ஒரு யூத் எனர்ஜி இருக்கும். எதுலையுமே பெருசா கமிட்டடா இருக்குன்னு அவசியம் கிடையாது. we can full flow என்னெல்லாம் பண்ணலாம். அதனால வாலிப வயசுல வந்து நல்லா கடவுளுக்காக ஜீலஸா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மை என்னன்னா ரவி, நான் நினைக்கிறேன் the quality of the zeal that you carry we can only be valued after you are married. ஏன்னா அங்கதான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. எப்படி? ஏன்னா பவுல் சொல்றாரு, பவுல் ஆக்சுவலி இந்த அட்வைஸ் எடுத்துக்காதீங்க யாரும். பவுல் சொல்றாரு, முடிஞ்சாலும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாம இருங்கப்பா. ஆனாலும் if you want to get married. ஏன் நான் சொல்றேன்னா, அவர் சொல்றாரு, கல்யாணம் பண்ணாதவன் 100% ஆண்டவரை பிரியப்படுத்துறதுலயே அவனுடைய நோக்கம் இருக்கும். பட் இஃப் a man is marriedனா தன் மனைவிக்கு ஏற்ற காரியங்களையும் அவன் யோசிக்கணும், கடவுளுக்கு ஏற்ற காரியத்தையும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வரான். நீங்க இந்த ஒரு பேலன்ஸ்குள்ள வராம ஃபுல்லி கடவுளுக்கு கமிட்டடா என்ன மாதிரி இருக்கிறது நல்லதுன்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியனை தான் சொல்றேன்னு பவுல் கிளியரா சொல்லிட்டாரு. காட்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அவருடைய சொந்த ஒப்பீனியன் தான், அட்வைஸ் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வசனம் நம்மளுக்கு என்ன காட்டி கொடுக்குதுன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஃபேமிலி பார்க்கணும், வேலை பார்க்கணும், நம்ம ஸ்பவுஸை டேக் கேர் பண்ணணும், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா மோஸ்ட்லி யூத்துங்க வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வாழ்க்கையில் வந்த கையோட அதில் அதிகமாக டைமை கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற தேவனை காட்டிலையும் கண்ணுக்கு தெரிகிற கணவனும் மனைவியும் அவங்க டிமாண்ட் வந்து இன்னும் ரியலிஸ்டிக்கா கண்ணு முன்னுக்கு அது டேஞ்சபிளா பிசிக்கலா நம்ம முன்னுக்கு கேக்குதுல. இப்போ நீங்க ஜபம் பண்ணாட்டா என்ன கொஞ்சம் ஜபம் பண்ணவே மாட்டேற அப்படின்னு ஆண்டவர் வந்து ஏச மாட்டாரு. ஆமா. ஆனா இதுவே டைம் மனைவிக்கு நீங்க கொடுக்கல, இல்ல மனைவிக்கு கனவு கொடுக்கலன்னா என்ன எனக்கு டைம் கொடுக்க மாட்டேற ஆமா அப்படின்னு ஏசுறதுக்கு வால்யூமோட ஏசுறதுக்கு ஆள் இருக்கு. அப்ப அதே நேரத்துல பில்ஸ் கட்டலன்னா இப்ப சர்ச்சுக்கு நீங்க காணிக்க கொடுக்காதையோ யாரும் கேட்க போறதில்ல, பெருசா வச்சுக்கோங்களேன். ஆனா பில்லை கட்டலாம் கால் அடிப்பான்ல பேங்காரன். சோ ரியல் லைஃப் இஸ் வெரி டேஞ்சபிள் லைஃப். கண்ணு முன்னுக்கு ஃபீல் பண்ண முடியும். அப்ப அது புல் பண்ணிடுது நம்மள. சோ இதுதான் ப்ராப்ளம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, பேலன்ஸ் பண்ணணும். கீ வந்து பேலன்ஸ் தான். வி ஷுட் பேலன்ஸ். உண்மையால நம்ம தேவனை நேசிக்கிறோம்னு சொன்னா அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள டிங் டிங் டிங்னு ஒரு அலாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன கேட்டுன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்குள்ள அந்த அலாம் வருது. ஆனா என்னன்னா இந்த அலாம் சத்தம் கூடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, உலகம் அந்த கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இருக்குது, அது சத்தம் கூடியா இருக்குல்ல. சோ இது சத்தம் வந்து லைட்டா அப்படியே ஸ்பிரிட்ல வந்துட்டு போகுதுல, அதனால நம்ம அதை அப்படியே அமைதியாரு அப்படின்னு வச்சுட்டு நம்ம இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஆனா அப்படி இருக்கக்கூடாது. வி ஷுட் பேலன்ஸ் அவுட். அழகா பேலன்ஸ் பண்ணி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டை நம்ம அழகா நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா we can really see that you are really zealous for God. ஆமா. ஆனா நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு அலாம் அடிக்குது தான் உள்ள. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்தாலும் கூட ஆண்டவருடைய காரியத்துக்கு ஆண்டவரோட அழைப்புக்கு நம்மளுக்கு உள்ள அலாம் அடிக்கும் தான். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, நான் என்ன பார்த்த வரைக்கும், என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும், என் லைஃப்ல ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம போடலான்னு ஒரு பிளானிங் இருந்தா கூட அது என்ன ஆயிடுது, அந்த அலாமை நம்ம அமுக்க அந்த அலாமுக்கு நம்ம செவி கொடுக்காம போகும்போது லாங் ரன்ல வந்து அது அப்படியே நம்ம ஆயிடுது. ஆமா, அது அப்படியே சைலண்ட் மோட்ல போட்டு வச்ச மாதிரி அமைதியாயிருது. அந்த அலாம் அதுக்கப்புறம் அடிக்கவே மாட்டேங்குது. அது இருந்தாலும் அது ரொம்ப நம்ம ஆயிடுது.
அப்ப நீங்க சொன்னதுல வந்து அந்த அலாமுக்கு வந்து இவந்தோ என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் லைஃப்ல வெதர் வி நீட் டு பே ஆர் நீட் டு டூ வாட் எவர் இட் இஸ், அந்த அலாமுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னாக்கா ஐ திங்க் நம்ம அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். உங்களோட பாயிண்ட் படி பார்த்தாக்கா. எஸ் இதில் இன்னொரு காரியத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரவிந்த். இது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் பெட்டர் டு அட்ரஸ். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணுற ஒரு காரியம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃபேக்ட் பெனி ஹின்க்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெரி ஃபேமஸ் எவாஞ்சலிஸ்ட். அவர் வந்து சொல்லுவார், ஃபைண்ட் யோர் காலிங் அண்ட் தென் ஃபைண்ட் த ஒய்ஃப் ஹூ ஃபிட்ஸ் த காலிங், டோன்ட் டூ தி அதர் வே அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து உண்மை. இது வந்து என்னன்னா, இசி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஃபைண்ட் யர் காலிங் உடனே இப்போ இங்கே பார்க்குறங்க அத்தனை பேருமே ஃபுல் டைம் பாஸ்டர்ஸாக வந்து சர்ச்லேயே இருக்க போகிறது கிடையாது. காலிங்ன்றதே வந்துட்டு காட்ஸ் பர்பஸ் ஃபார் அவர் லைஃப். கடவுள் நம்மளை வச்சு செய்ய நினைக்கிற காரியங்கள். அது வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு ஃபுல் இன்டென்ஸ்டாக ஃபுல் டைமாக இருக்கலாம், பார்ஷியலாக இருக்கலாம். சிலருக்கு சர்ச்சில் வந்து மேபி ஒரு குறிப்பிட்ட ரோல் ஆகிறோம் இருக்கலாம். அப்போ எல்லாரும் காலிங்கும் ஒரே லெவலில் இருக்காது. ஆனால் எவ்ரிபடி இஸ் கால்ட். பைபிள் இஸ் வெரி கிளியர், ஆல் ஆர் கால்ட். எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப வாலிப வயசுலயே நம்மள ஆண்டவர் ஏறக்குறைய அப்படி நடத்த போறாருன்னு ஒரு டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை நம்ம வாழ்க்கைக்கு இருந்தா சரி வரும்ன்றத நம்ம யோசிச்சு ஞானமா வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுத்தா, நினைக்கிறது கல்யாணம் பண்ணவங்களுக்கு டூ லேட்டு, கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு அட்லீஸ்ட் டூ திஸ், இட் வில் சேவ் யூ, it will save your life. So வாழ்க்கையை save you from so much trouble actually. Yes, seriously. ஏனா நம்ம ஃபோன் கெட்டு போனா மாத்திக்கலாம். ஆமா. அது மாதிரி நம்ம வந்து லைஃப் வைஃப் கெட்டு போனாலும் அது கெட்டு போனா மாத்த முடியாது. மாத்திட்டா இருக்க முடியும் அப்பப்ப. ஆமா அதெல்லாம் இருக்காதுல, முடியாது. அதனால ஒருத்தர் டிசிஷன் தான் மாட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். தட்ஸ் இட். அடுத்த ஒரு 40-50 இயர்ஸ் டிராவல் ஆக போறதுக்கு எழுத இருக்கு. ஐ திங்க் அரவிந்த் நிறைய பேர் இந்த ஜீலை இழந்துட்டாங்க. நீங்க சொல்ற முக்காசி பேர் இந்த மிஸ்டேக்ல இருப்பாங்க. எஸ். ஸோ அந்த சம்மந்தப்பட்டு தான் ஏன்னா இப்போ பார்க்குறவங்க வந்து என்ன யோசிப்பாங்கனாக்கா, நல்ல பாயிண்ட் தான். ஃபைண்ட் யோர் காலிங் அண்ட் தென் ஃபைண்ட் யோர் ஸ்பவுஸ் ஹூ ஃபிட்ஸ் த காலிங், இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் சுருக்கமா, ஏன்னா வந்து இப்போ சில பார்க்குறவங்களுக்கு வந்து கேள்வி இருப்பாங்க, ஃபைண்ட் யோர் ஸ்பவுஸ் வந்து பிரச்சனையே இல்லைண்ணே. இந்த காலகட்டத்தில், இந்த நவீன காலகட்டத்தில் எப்படி வேணாலும் ஸ்பவுஸை கண்டுபிடிச்சிடறாங்க, ஓகேங்களா? as early as 15-16 years old கூட கண்டுபிடிச்சிடறாங்க, வச்சுங்களேன். ஆனா something that is lacking that I believe, 15 years old 15-16 வயசுல ஸ்பவுஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஞானம் இருக்கிற நம்மளுக்கு ஏன் தேவனோட காலிங், அல்லது இப்படி போடுவோமே, தேவனோட காலிங்கை எப்படி கண்டுபிடிக்கிறது சுருக்கமா பார்க்கறதுக்கு தெரியும். இது சூப்பரான ஒரு விஷயம். How to find my calling in the Lord. அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருது. பைபிள் சொல்லுது, அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். So God already preordained our purpose, preordained our calling. தாயின் கர்லின் உருவாகிறதுக்கு முன்பதாக நான் உன்னை அழைத்தேன்னு பைபிள்ல வசனம் இருக்குது. So calling is something that God already planned previously before we were born. அது வந்து preordained இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம தேவனுக்குள்ள கண்டடையணும். சிலருக்கு காலிங் வந்து தேடி வரும், ஆண்டவரே நம்ம எதிர்பார்க்காம தேடி வந்து பேசுவார். சிலருக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஸ் டிசைர் வரும், வாட் இஸ் மை பர்பஸ், வாட் இஸ் மை பர்பஸ். பாருங்க, ஆன்லைன் பார்க்குறீங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஒத்துக்கல மாட்டீங்களா, என்ன வாழ்க்கை நோக்கம் தான் என்ன, அடே என்னதான் என் வாழ்க்கையில நோக்கம் அப்படின்ற ஒரு டிசைர் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அந்த டிசைர் வருதுன்னா, so that you will search for it. ஆண்டவரே கொடுப்பாரு. இது ரெண்டுமே கட்டாயம் வரும் mostly when you have a fivefold calling. fivefold calling நமக்கு தெரியும் தானே, இந்த ஊழிய அழைப்பு, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதா கட்டாயம் வரும். ஆனா அந்த fivefold calling இல்லாதவங்களுக்கு பொதுவா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு கடவுள் சிறந்த உறவுல இருக்கணும். நீ கரெக்டா நல்லா ஆண்டோட நல்ல ஹெல்த்தி ப்ரேயர் லைஃபு, பேலன்ஸ்டா இருக்கீங்க, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கும் பொழுது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அனுபவத்தில் 80-90% ஆஃப் தேம் தே வில் ஹேவ் திஸ் டிசையர், ஒரு இன்னர் டிசையர், இல்லை சம்திங் தட் யூ கான்ட் டாலரேட். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மியூசிஷியன்ஸ் இருக்காங்க,
ஒரு வாசிக்கிறாங்க வச்சுங்க, ஒருத்தவங்க கித்தார் வச்சுங்களேன், எனக்கு மியூசிக் அவ்வளோ தெரியாது, ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கித்தார் வாசிக்கிறாங்க, சரியா நோட்டில் நிற்கலன்னா அவங்க தே கான்ட் ஸ்டாண்ட் இட். ஐயோ நான் வாசிக்கிறாங்க, அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆமா, இது நான் எனக்கு தெரியும். மியூசிஷியன்ஸ் as a வந்து musician. ஒரு நோட் ஓடிடுச்சுனாக்கா நம்மளுக்கு அப்படியே கிறுக்குன்னு படும். இப்போ சவுண்ட் மேன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டு சத்தமாக இருந்தால் என்ன சவுண்டு வைக்கிறாங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ என் கூட மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு மாட்டிக்குவாங்க. ஃப்ரேமை இன்ச்சு பை இன்ச்சாக பார்ப்பேன். ஃப்ரேம் வந்து பொசிஷன் சரியில்லை, பின்னாடி பேக்ரவுண்ட் சரியில்லை, மேலே ஹெட்ரூம் சரியில்லை, கம்போசிஷன் சரியில்லை, வச்சு என்ன கேமரா வைக்கிறான் அவன். ஐ கான் ஸ்டாண்ட் இட். பிகாஸ் அது வந்து சம்திங் தட் எனக்குள்ள ஆண்டர் வச்சிருக்கிற ஒரு டேலண்ட்டு. எனக்குள்ள ஏன் அதை அப்படி சொல்லுதுன்னா அதை வந்து நான் வந்து ஆம்பிளிஃபை பண்ணணும், அதை நான் வந்து பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் எனக்குள்ள ஒரு சத்தம் பேசிகிட்டே இருக்கு பாருங்க. சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் மைண்டில் வந்து இருக்கும். 2 விஷயம். ஒன்று, யூ வில் ஹாவ் கான்டினியூஸ் டிசையர் ஃபார் இட். நம்பர் 2, யூ கான்ட் ஸ்டாண்ட் இட் when இட் இஸ் நாட் ரைட். இது 2 வந்து ஒரு பெரிய அடையாளம். கடவுள் உங்களை அந்த பகுதியில் அழைக்கிறாரு. பைபிள்லேயே ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மோசஸ் வந்து அந்த எகிப்தியன் அந்த இஸ்ரேல் ஜனத்தை வந்து ஒரு மனுஷன் கொடுமைப்படுத்தும் போது கொலை செஞ்சிருவாரு. ஏன்னா அவரு he was called to deliver the Israelites. ஆனா என்ன டைமிங் ராங். ஆமா, அவசரப்பட்டு போயிட்டு அவனை கொலை செஞ்சிருவாரு. ஏன் அவங்களுக்குள்ள அந்த ஒரு வெறி, யாருக்குள்ளே வராது வெறி, அவருக்குள்ள வந்துச்சு the zeal. ஏன் வந்துச்சு? அந்த zeal வந்து என்ன செய்யுதுன்னா, அவர் வந்து டெலிவர் பண்றது தான், இஸ்ரேல் ஜனங்களை டெலிவர் பண்றது அப்படி வேலை. அது அவர் மாம்சத்துல செய்யறாரு. ஆனா see that was a desire. Yes. To see that Israelite get free from that guys, அந்த அவங்க கையில இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்றது மாதிரி. அப்ப அந்த மாதிரி தான். ஸோ இது நல்லா பக்காவா பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கும். கரெக்ட். இது ஒரு ஃபேமஸான ப்ராஃபட் ஜார்டன் மனாசே அவர் சொல்லுவார்ல, அவரோட கோட் சொல்லுவார், simply to find, understand or feel or understand your calling வந்து you cannot heal what you don't feel. நம்ம உணராததை வந்து நம்ம போயிட்டு சீர்திருத்தம் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம பெட்டர் பண்ண முடியாது. if I'm called to become an evangelist, எனக்கு வந்து ஒரு சிக் ஆளுங்க பார்த்தாங்க, இல்லை ஒரு கட்டில் இருக்கவங்க பார்த்தாக்கா அவங்கள விடுதலை ஆக்கணும்னு சொல்லி ஒரு பாரம் வரும். அந்த பாரம் வந்து இண்டிகேட்டர் that I am called for this. ஸோ அந்த பாரத்தை வந்து ஒரு ரோப் மாதிரி நம்மளை கைட் பண்ணுற ஒரு ரோப்பு, அது அப்படியே பிடிச்சிட்டே வந்தோம்னாக்கா ஃபுல் பிக்சர் வந்து நம்ம போக 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 தெரிய வரும். ஸோ அந்த ரீதியில் நம்ம தெரிய வரும்போது when we understand what we are called for, who we are in Christ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பவுஸ் வந்து இதுக்கு செட் ஆவாங்களா இல்லையான்னு தெரிய வரும். Yes. If you don't mind, அரவிந்த், நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை ஒன்று. go ahead. இதில் இன்னொரு விஷயம் நான் கவனிக்கிறேன். இப்போ டிசையர் ஒன்றும் பயங்கரமான ஒரு ஆசை வரும், அதில் அதை நிறைய செய்யணும்னு, அது உங்கள் காலிங் கன்ஃபர்மேஷனு. ரெண்டாவது, அது தப்பாக நடக்கவும் சும்மா இருக்க முடியாது, ஏன்னா நீங்கள் தான் போய் அதை இறங்கி கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் இருக்குல்ல. இதில் இன்னொரு விஷயம் என்ன நான் ரியலைஸ் பண்ணுறேன்னா, இதே மாதிரி நடக்கும், ஆனால் இதுதான் அவங்க காலிங் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, இதுதான் அவங்க வந்து they don't catch it. ஆனால் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, பிகாஸ் அவங்களுக்குள்ள இந்த சிக்னல் இருக்கு, ஆனா அதை ஏன் களத்துல காலை வைக்க மாட்டாங்கன்னா, அந்த களத்துல காலை வைக்கிறதுக்கு you have to get uncomfortable, you have to be committed, you have to become responsible for it. உதாரணம், இது வந்து ஏத்து கஷ்டமா இருக்கும், ஆனா இது நிஜம். உதாரணத்துக்கு, some people வந்து சர்ச் வந்து குப்பையா இருந்தா பிடிக்காது. ஒரு சின்ன குப்பை இருந்தா குறியும் யாருமே எடுத்து வைக்கல, வீசல, குப்பையில தொட்டு பார்ப்பாங்க, தூசியா இருக்கு, என்ன தூசியா இருக்கு, என்ன சாட்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, புதுசா சாட் பண்ணிருக்கலாமே. பாருங்க, எல்லார் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? இல்ல. ஏன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு? உண்மை என்னன்னா, there is God's will for you to play a role in that. Yes. Which means maybe God is calling you for maintenance ministry. அந்த சர்ச்சோட மெயின்டெனன்ஸ், அந்த சர்ச்சோட கிளீனிங் உங்களை ஆண்டவர் அழைக்கிறதுனாலதான் அத்தனை பேர் கண்ணுக்கு தெரியாத குறை உங்க கண்ணுல மட்டும் தனியா தெரியுது. Why did you had the grace for it? Because you have the calling for it. ஆனா இப்ப என்னன்னா, மெயின்டெனன்ஸ் பண்றது, கிளீனிங் பண்றது ஒரு காலிங் அப்படிது. ஐயோ, ஏன்னா அதை நீ காலை வைக்கல. இப்ப நீங்க என்ன சொன்னப்ப, if you become responsible for it, என்ன ஆயிரும்? மத்தவங்களை குறை சொன்ன அதே விஷயத்த இப்ப நம்ம இனிமே கரெக்டா செய்யணும். ஆமா, அப்ப அங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வரணும், ரெஸ்பான்சிபிள் ஆகணுமேன்றத தவிர்க்கிறதுனால
என்ன ஆயிடும் தெரியுமா, நீங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்றனாவே தான் இருப்பீங்க தவிர ஆண்டு உங்களை தான் அதை செய்ய சொல்றாருங்க விளங்காம அதை செய்யாம உட்காந்துட்டு இருப்பீங்க. இது அறிவே என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரிய பாஸ்டர் 20 வருஷங்கிறது சர்ச்சில் நான் ஆக்டிவா இன்வால்வ்டா மினிஸ்ட்ரி இருந்ததை பார்த்து நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம இருந்ததை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சர்ச்சில் சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உன்னால பார்த்து சும்மா இருக்க முடியல. ஆனா ஆக்சுவலா அது எதை பார்த்துட்டு உன்னால கம்ப்ரமைஸ் பண்ண முடியோ அதை இறங்கி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீ வேணும். பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. ஆண்டு இருக்கா கேட்கறாரு, என் காரியமா யாரு போவா? நான் போறேன் ஆண்டவரையும் ப்ராஃபிட் சொல்றான். see you will have this. அதனால எல்லா நேரத்திலையும் நம்மள ஆண்டவர் எதுக்கு கூப்பிடுறாரோ அதை செய்யறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ளத்துல ஒரு டிசையர் வருதுன்றதுனால அதை பிடிச்சி செய்வன அவசியம் கிடையாது. இதை மட்டும் கொஞ்சம் பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேங்க, தேவ ராஜ்யத்துல நீங்க பிளே பண்ண வேண்டிய ரோலை நீங்க பிடிச்சிருவீங்க. இது ஆஸ் அ ஹோலா ஃபார் பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல அந்தந்த அவயங்கள் எங்க கிரியேட் செய்யணுமோ சரியா கிரியேட் செய்யறதுக்கான கைடன்ஸு, அதுக்கு வழிகாட்டின்னு சொல்லலாம். ரைட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிய வரும்போது நவ் கம்மிங் பேக் டு த ஸ்பவுஸ் அண்ட் ஆல் தட், அது அந்த வைராக்கியம் இது எல்லாமே வைராக்கியம் சம்மந்தப்பட்டது வரும். ஸோ அதே ரீதியில் இதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம். when we understand to control or to guide our desire, இந்த வைராக்கியம் எங்க போய் உழுவுதோ எங்க போய் பார்க்க அது தெரியும் போது அங்க நம்ம ஷைன் பண்ண ஆரம்பிப்போம், அங்க நம்ம இறங்கி செய்ய ஆரம்பிப்போம். அங்கதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் தாண்டி மேலே வருது வைராக்கியம் வேலை செய்யும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதை நீங்க சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வைராக்கியம் குறையுது. விச் அதுதான் led to the second point, which is என்னன்னாக்கா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்ப அஃப்கோர்ஸ் பாருங்க, நம்ம 2 பேரும் திருமணம் ஆயிடுச்சு. இப்ப நான் இப்பதான் திருமணமாகி 2 வருஷம் ஆக போகுது. உங்களுக்கு இப்ப ஃபியூ இயர்ஸ் ஆச்சு. 8 வருஷம். நம்ம ரெக்கார்ட் பண்ண நாள் கூட உங்களோட anniversary நாளா இருக்கு. நாங்க ரெக்கார்ட் பண்ற நாள் என்னுடைய 8th year wedding anniversary. Congratulations to me. yes இந்த காலகட்டத்துல happy anniversary bro. அப்போ 8 years மேரேஜ் அனுபவம், 2 years 3 years கிட்ட மேரேஜ் அனுபவம் பிளஸ் கிட். அப்ப நம்ம எப்படி டைவர்ஸா சொல்லலாம்னாக்கா, இப்போ உங்க அனுபவத்துல பாருங்க, நீங்க சபையை நடத்துறீங்க, யூ ஹேவ் பீன் சோ மச் இன்வால்வ் இன் தி மினிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு உங்களோட ஒய்ஃப் ரொம்ப பக்கபலமா இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் பியூட்டியே. would I made the mistake getting married to the wrong person னா கண்டிப்பா ஆண்டவர் என்னைய நடத்துற விதத்துல ஊழியத்துல என்னால ஆப்ரேட் ஆயிருக்க முடியாது. என்னால ப்ரெஷர்ல உட்காந்துருப்பேன் அதுக்கு நானே. பட் நான் பண்ண வேண்டிய ஊழியத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைல்ல. இப்போ நான் பண்ற ஊழியத்துல எனக்கு நிறைய டைம் கன்சியூமிங். நான் மீடியால இருக்கிறேன், வேலிஸ்டிக் ஒர்க்ல இருக்கனால நிறைய எங்க டைம் எடுக்கும், எங்க பர்சனல் கம்ஃபர்ட் டைம் எடுக்கும், டிராவலிங், இது நிறைய விஷயம் நடக்கிறதுனால அதுக்கு ஏற்ற ஒரு ஆளு என் கூட இருந்தாதான் இதை நான் செய்ய முடியும். இல்லைன்னா நான் ஆண்டவர் சொல்றதை செய்ய பார்ப்பேன். என்னுடைய ஒய்ஃப் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அப்போ 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு பவுல் சொன்ன மாதிரி நீ கடவுளை திருப்திப்படுத்த போறியா, இப்ப மனையை திருப்தி பட போறியா அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா இது பாயில்ஸ் டவுன் டு தி வைராக்கியம். ஏன்னா இப்ப ஆஸ் அன் ஹஸ்பண்டா நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும், நம்ம ஒய்ஃப் நம்ம வைராக்கியத்துக்குள்ளாக அவங்களும் இணைஞ்சு வர்றதுல அந்த ஊழிய அழைப்பு நிறைவு நம்ம அங்க கொண்டு வருவோம். ஈவன் ஒய்ஃப்ஸ் எல்லாத்துக்கும் அந்த வைராக்கியம் இருக்கும் தான். ஸோ இந்த இருவருடைய வைராக்கியம் ஒன்றாகும் போது அது தேவனுடைய ஊழியத்தை கட்டுறதுக்கு இதா இருக்கும். இப்போ உங்களுடைய ஊழிய ஜனி பாக்குறவங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட ஊழிய ஜனி நான் ரொம்ப ஷேர் பண்ணதில்லை, ஆனாலும் என்னோட ஊழிய ஜனில ஒய்ஃப் ஹாஸ் பின் a very strong support. ஏன்னா இப்ப பிள்ளை ஒண்ணு இருக்குது, அந்த பிள்ளை எப்ப கத்துவாங்க என்ன பண்ணும், அவங்களுடைய அந்த மூட் ஸ்விங்ஸ் எப்ப என்ன நடக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ when I'm needed to be ministering-கா இல்லை ஏதாச்சும் செய்யும் போது ஒய்ஃப் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒய்ஃபுக்கு தேவைப்படும் போது ஹஸ்பண்ட்ஸ் will take over the role. இது எல்லாமே கம் அண்டர் வைராக்கியம். ஸோ இது யங் அடால்ட்ஸ்க்கு we believe பிள்ளை இருக்கிறவங்களும் சரி, இல்லை இதுக்கப்புறம் புதுசாக திருமணம் ஆனவங்களும் சரி, இல்லை திருமணமாகி பல வருஷம் வந்தாலும் சரி, இது எல்லாமே சில டிசிஷன்ஸ் லைஃப்ல அக்கார்டிங் டு தி வேர்ல்ட்லி realmல பேலன்ஸ் பண்றதுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல அழைப்பு தெரிஞ்சதுனால
நம்மளுக்கு சரியான ஸ்பௌஸ் அமைஞ்சதுனால அந்த வைராக்கியத்தோடு தொடர்ந்து போக முடியுன்ற அளவுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்குறாரு. அரவிந்த், adding to this வைராக்கியம் அப்படிங்கிற சப்ஜெக்டை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் பார்த்த வரைக்கும் நல்ல ஜீனோ இருக்கு, கெட்ட ஜீனோ இருக்கு. எஸ், ஆக்சுவலி நம்ம மெச்சூர்டா பார்த்தாக்கா, கேரவி நான் வந்து வீடு இல்லாமல் இருந்திருக்கிறேன், காடி இல்லாமல் இருந்திருக்கிறேன், சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறேன். ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு டெம்ப்ளேட் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது வந்து தவறு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டா இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். இது சரியா புரிஞ்சிக்காததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. இவரும் வந்து இந்த நபர் இல்ல இந்த ஊழியக்காரங்களை வந்து கொஞ்சம் புதுசான ஊழியக்காரங்க தான் இருக்க முடியாது. அறிவினல்ல இது தப்புன்னு எழுஞ்சின்னு பேசுவார். ரத்தம் கொதிக்கும். அதே நான் அந்த இடத்துல இது அவரை பத்தி பேசினார் தெரியும். பாத்துங்க அரவின், இவ்வளவு நேரம் ரொம்ப கருத்தான பாயிண்ட பேசிட்டு இருந்திருப்போம். இதை யாருமே பெருசா கருத மாட்டாங்க. இப்போ நடுல இப்போ இதை வெட்டி நம்ம ரீல்ஸா போடுறோம். கண்டிப்பா இதுக்காக தட்டி பாப்பீங்க இந்த வீடியோவை. எந்த பிரச்சனைனாலும் இயேசுனால செய்ய முடியாத ஒரு காரியம் என்று இல்லை. வியாதியை சுகப்படுத்துவார், பிசாசை விரட்டுவார், உங்க பிரச்சனையை மாற்றுவார், உங்க பொருளாதாரத்திலே மாற்றுவார், குடும்பத்தை சேமமாக்குவார். எல்லாவற்றிலும் கர்த்தர்னால செயல்பட முடியும். வழி இல்ல உங்களுக்கு, வழி இல்ல. ஹalleluya, கையை தட்டி சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துங்க. ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றுது? ஹalleluya. வலிக்குமா? She can't do it. ஹalleluya. கேட்டா வலிக்குதானே? நோம்பல ரொம்ப வலிக்குமா? நோக்கும்னா வலி குறைஞ்சனால நோக்கு முடியுதுன்னு சொல்றாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. உங்க பேரு சொல்லுங்கம்மா. பேரு ராணி. ஓகே, நீங்களே சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்திருந்தீங்க? எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஆனால் அந்த கையை, என்னோடய கை வந்து அது ஏன் கை இல்லை. அதை அந்த பகுதி பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியும். இட்ஸ் நாட் மை ஹேண்ட், என்னோடய கை கிடையாது. இப்போ இந்த எண்ணெய் பட்டுட்ட பிறகு தான் நான் பார்க்குறேன். இப்போ தான் நான் பார்க்குறேன் அது என்னோட கை. இப்போ தான் நான் பார்க்குறேன். ஹalleluya. எத்தனை நாட்களா இந்த தோல் இப்படி இருந்தது? இது வந்து ப்ளஸ் மைனஸ் 1 year. ஒரு வருஷமாக அவங்க தோல் ஒரு மாதிரி வியாதி. ஆமாம், உண்மைதான். நான் தான் ஜெபம் பண்ணல எண்ணெய் வச்சு. நான் பார்த்த முதையே கையை சரியா பார்க்க முடியல. ஒரு மாதிரி வயசான கை மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கையோட கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மூஞ்சிலமா மாஸ்க் கழட்டுங்கம்மா, உங்க சிரிப்பை பார்க்கட்டும் 4 பேரு. ரொம்ப இப்படி தாங்க உம்முன்னு இப்ப மூஞ்சி பாருங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க. சிரிச்ச பக்கமா ஏன் தெரியுமா? இயேசு தொட்டு அவங்களோட கரங்களை சுத்தமாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை சொல்ற? கையை தட்டி இயேசு பார்க்க. இதுவரைக்கும் நாங்க கைனன் டிவி நெட்வொர்க் மூலமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் சொன்னா, நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்களை ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.